ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து மகா சனி பிரதோஷம். நம்ம இப்படி விரதம் இருந்தால் பாவங்கள் விலகி புண்ணியம் சேருங்க. சனி பிரதோஷ நாளில் விரதம் இருந்தால் சகல சௌபாக்கியங்களும் கிடைப்பதோடு இந்திரனுக்கு சமமான புகழும் செல்வாக்கும் கிட்டும். அன்னைக்கு செய்யப்படும் எந்த தானமும் அளவற்ற பலனை கொடுக்குங்க. சனி பிரதோஷத்தில் நந்தியை வணங்கி வழிபட்டால் சனி பகவானால் உண்டாகும் சகல துன்பங்களும் விலகும் அப்படின்றது நம்பிக்கைங்க. கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்கிறவங்க ரொம்ப விசேஷ பலனை தரும். கோயிலுக்கு போக முடியாதவங்களும் வீட்டிலிருந்தே வழிபாடு செய்யலாங்க. உங்ககிட்ட சிவபெருமானோட சிலையோ இல்லை ஃபோட்டோவோ இருந்ததுன்னா அதை தொடச்சி சந்தன குங்குமம் வச்சுக்கலாம். லிங்கம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு அபிஷேகம் பண்ணலாங்க. எத்தனை அபிஷேகம் பண்ணாலும் அத்தனை சந்தோஷப்படுபவர் யாருன்னா அவர் சிவபெருமான் தாங்க. அவர் ஒரு அபிஷேக பிரியர் அப்படின்னே சொல்லலாங்க. இன்றைக்கி அவருக்கு நான் ஒரு 3 அபிஷேகம் பண்ணிக்கிறேங்க. முதல்ல பால் அபிஷேகம் பண்ணிக்கிறேன். அடுத்த அபிஷேகம் பூஜா பொடி, அதாவது வாசனை திரவியத்தால் அபிஷேகம். அடுத்தது சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிச்ச திருநீர் அபிஷேகங்க. 3 அபிஷேகம் பண்ணிக்கிறேங்க. ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை மற்றும் தேய்பிறை 13ஆம் நாளில் திரியோதசி திதி தினங்களில் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை உள்ள காலம் பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அன்னைக்கு தான் ஈசன் விஷம் உண்ட மயக்கம் தெளிந்து அகிலத்தை காத்ததாக புராணங்கள் சொல்லுதுங்க. நித்திய பிரதோஷம், பட்ச பிரதோஷம், பிரளய பிரதோஷம் அப்படின்னு 20 வகை பிரதோஷங்கள் உள்ளதாக புராணங்கள் சொல்லுதுங்க. பிரதோஷ வேலையில் நந்தியம் பெருமானுக்கு அருகம்புல் அல்லது வில்வ மாலை சாத்தி நெய் விளக்கு ஏற்றி பச்சரிசி வெல்லம் வைத்து பூஜை செய்யலாங்க. இந்த திரியோதசி திதி சனிக்கிழமைகளில் வருவதால் சனி மகா பிரதோஷம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. பிரதோஷ தரிசனம் காணும் வரை உணவு தவிர்த்து முழு விரதம் இருக்கணுங்க. சனி மகா பிரதோஷ நாளில் முழுமையான விரதம் இருந்தால் 1000 சாதாரண தின பிரதோஷ பலனை தரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஏகாதசி அன்று ஆலகாலம் உண்ட ஈசன் துவாதசி முழுவதும் மயக்க நிலையில் இருந்தார். பின்னர் திரியோதசி நாளில் பகலும் இரவும் சந்திக்கும் சந்தியா வேளையில் எழுந்து சூலத்தை சுழற்றி டமருகத்தை ஒலித்து சந்தியா நிறுத்தம் அப்படின்னு நாட்டியம் ஆடினார். பிரளய தாண்டவம் எனப்படும் இந்த நாட்டியம் ஆக்கல், அழித்தல், காத்தல், மறைத்தல், அருளல் அப்படின்னு 5 வகை தொழிலையும் ஊக்கப்படுத்தும் விதமாக ஈசனால் ஆடப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. நந்தியம் பெருமானின் கொம்புகளுக்கு இடையே சிவன் ஆடும் நேரமே பிரதோஷம் அப்படின்றதுனால அன்னைக்கு நந்தியின் கொம்புகளுக்கிடையே சிவனை தரிசிப்பது சிறப்பை தரும். சனி பிரதோஷ நேரத்தில் எல்லா தேவர்களும் ஈசனின் நாட்டியத்தை காண ஆலயம் வருவாங்களாங்க. அதனால் நம்ம அங்கும் இங்கும் அலையாமல் ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்துட்டு நம்ம அபிஷேகத்தை தரிசிக்கணும். சனிக்கிழமை பிரதோஷ காலங்களில் ஈசனை தரிசிப்பதால் சகல பாவங்களும் விலகி புண்ணியம் சேரும். சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும். இந்திரனுக்கு சமமான புகழும் செல்வாக்கும் கிட்டும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அன்னைக்கு செய்யப்படும் எந்த தானமும் அளவற்ற பலனை கொடுக்கும், பிறப்பே இல்லாத முக்தியை கொடுக்கும் அப்படின்லாம் புராணங்கள் தெரிவிக்குதுங்க. கடைசியாக சிவபெருமானுக்கு திருநீர் அபிஷேகம் பண்ணிக்கிறேங்க. அந்த அபிஷேகம் செய்யும்போது நான் உதிரியாகவே போட்டுக்கிறேங்க. முன்னெல்லாம் தண்ணியில் கரைச்சி நான் அபிஷேகம் பண்ணுவேன். இப்படி சிவனுக்கு அபிஷேகம் உதிரியாக நம்ம திருநீரில் போட்டு நம்ம அந்த திருநீரை எடுத்து பத்திரப்படுத்தி வைக்கும்போது அந்த திருநீரை நம்ம டெய்லி நெத்தியில் எடுக்கும்போது அந்த சிவபெருமானே நம்ம கூட இருக்கிறதா ஐதீகங்க. அதை இவ்வளோ நாள் தெரியாமல் நான் தண்ணி ஊற்றி கழுவிட்டேன். எனக்கு அதுக்கப்புறம் எனக்கு சொன்னாங்க, நீங்கள் அந்த அபிஷேகம் பண்ணும்போது அந்த திருநீரை நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கலெக்ட் பண்ணி வச்சு டெய்லி அதை நீங்கள் வச்சுக்கிட்டே வரும்போது உங்களுக்கு அவரே காவலுக்கு இருப்பார் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. பிரதோஷ நேரத்தில் மட்டும் சிவபெருமானை வலம் வரும் விதத்தை சோம சுக்த பிரதட்சணம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோம சுக்தம் அப்படின்னா அபிஷேக நீர் விழும் கோமிகி தீர்த்த தொட்டியை குறிக்குங்க. இந்த தொட்டியை மையமாக வச்சு வளமான இடமாக வளமும் மேற்கொள்ளப்படும் பிரதர்ஷன முறையே பிரதோஷ பிரதர்ஷனம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. சனி பிரதோஷத்தில் நந்தியை வணங்கி வழிபட்டால் சனி பகவானால் உண்டாகும் சகல துன்பங்களும் விலகுங்க. அன்றைய நாள் முழுவதும் உண்ணாமல் இருந்து சிவ தரிசனம் முடிந்த பிறகு உப்பு, காரம், புளிப்பு சேர்க்காமல் உண்பது வழக்கம். சாதாரண பிரதோஷ நேரத்தில் சோம சுக்த பிரதட்சணம் செய்வதால் 1 வருடத்திற்கு ஈசனை வழிபாடு செய்த பலனும், சனி பிரதோஷ நேரத்தில் ஈசனை வழிபாடு செய்தால் 120 வருடம் பிரதோஷம் சென்ற பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. எந்த திசை நடந்தாலும் சனி பிரதோஷம் அன்னைக்கு கோவிலுக்கு போயிட்டு சிவனை வழிபடுவது சிறப்புங்க. 7 சனி அல்லது அஸ்தம சனி நடப்பவர்கள் சனியினால் வரும் துன்பத்தை போக்க கண்டிப்பாக சனி பிரதோஷத்துக்கு செல்ல வேண்டுங்க. கிரக தோஷத்தால் ஏற்படும் தீமை குறையும், பஞ்சமா பாவங்களும் நீங்கும், சிவ அருள் கிட்டும்.
அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சுட்டு அத்தர்லாம் போட்டு சந்தனம் குங்குமம் வச்சு ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணியிருக்கேங்க. எனக்கு வந்து இன்றைக்கி வில்வம் கிடைக்கலங்க. நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு வில்வம் கிடைக்கல. சிவப்பு நிற பூக்களால் அழகாக அலங்காரம் பண்ணிக்கிறேங்க. ஒரு தீபம் ஏற்றி வச்சுருக்கேன். நெய்வேத்தியமாக வந்து கரும்பு சாறு வச்சா இன்றைக்கி ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொன்னாங்க. கரும்பு சாறு, பால், பழங்கள் இதுதாங்க நெய்வேத்தியமாக வச்சுருக்கேன். அதோடு வந்து காசிலேருந்து எனக்கு கிஃப்டாக வாங்கிட்டு வந்து கொடுத்த நெய்வேத்தியங்கள் அதை வந்து இன்றைக்கி வைக்கணும் அப்படின்றதுக்காக அப்படியே எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. அதனால் அந்த நெய்வேத்தியங்கள் நான் வச்சுருக்கேன். காசிலேருந்து வந்த பிரதோஷம் அவருக்கு வைக்கணும் அப்படின்றதுக்காக இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி வச்சுருக்கேங்க. அன்னபூரணி தாயாராக நான் வைக்கல. அது வந்து சித்திரை 1 வைக்கலாம் அப்படின்றதுனால அவங்கள அப்படியே எடுத்து வச்சுருக்கேங்க. இதில் நெய்வேத்தியம்லாம் எடுத்து வச்சு இன்றைக்கி வந்து ரொம்ப அழகாக என்னுடைய சனி மகா பிரதோஷத்தை ரொம்ப எளிமையான முறையில் வீட்லேயே நான் வழிபாடு செஞ்சுக்கிட்டேங்க. அதுவும் தேய்விரையில் வந்த இந்த சனி மகா பிரதோஷம் நம்ம கஷ்டங்கள் எல்லாம் தேய்ந்து போகணும். அதே மாதிரி உங்களுடைய கஷ்டங்களும் தேய்ந்து போகணும். இனிமேல் வாழ்க்கையில் எல்லா வளர்ச்சியும் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நீங்களும் கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க. இந்த பிரதோஷ நாள் முழுவதுமே நான் சொல்லிக்கிட்டு இருந்த அந்த பஞ்சாட்சர மந்திரம் அப்படின்னா ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய அப்படின்ற மந்திரத்தை எத்தனை தரம் சொல்லணுமோ கணக்கிலே வச்சுக்க வேண்டாங்க. நாள் முழுக்க சொல்லிக்கிட்டே இருந்தேன். இந்த பூஜையின் போதும் நான் வந்து 108 தரம் கணக்கு வச்சுக்கணும் அப்படின்னு கணக்கு இல்லாமல் நான் ஆரம்பித்ததுலேருந்து அபிஷேகம் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து பூஜையை நிறைவு செய்கிற வரையும் ஓம் நம சிவாய சிவாய நம அப்படின்ற இந்த 5 எழுத்து மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருந்தேங்க. கணக்கு வச்சுக்கலைங்க. தீப தூப ஆராதனையெல்லாம் காமிச்சு நெய்வேத்தியெல்லாம் கொடுத்து என்னோடய பூஜையை வந்து நான் நிறைவு செஞ்சுக்கிட்டேங்க. எல்லாருக்கும் நல்லது நடக்கணும், எனக்கும் நல்லது நடக்கணுங்க. அதுதான் என்னுடைய வேண்டுதலாக இருக்குது. ஒரு சில ஜாதகங்கள் சூரியன் மற்றும் சுக்கிரனின் பலன்களை பரிபூரணமான பெற முடியாத கிரக அமைப்புகளை கொண்டிருக்குங்க. அப்படிப்பட்ட ஜாதகக்காரர்கள் தவறாமல் வழிபட வேண்டிய பிரதோஷம் இந்த சனி மகா பிரதோஷம். ஆலய தரிசனம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த சனி மகா பிரதோஷ வேளையில் கோயிலுக்கு போயிட்டு சிவபெருமானை வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆலயத்தில் அமையும் பாசிட்டிவ் அதிர்வுகள் உடலுக்கும் உள்ளத்திற்கும் வலிமை சேர்ப்பவை. இறைவனை வழிபட அந்த சூழ்நிலை மிகவும் உகந்ததாக அமையும். பிரதோஷ வேளையில் சிவபெருமான் எழுந்தருளி இருக்கும் சந்நிதியில் தேவர்கள் அனைவரும் எழுந்தருளி வழிபடுபவர் அப்படின்றது ஐதீகங்க. எனவே அந்த நேரத்தில் நாமும் வழிபாடுகள் செய்தால் வேண்டும் வரும் கிடைக்கும் அப்படின்னு நாம் நம்புகிறோம். ஆனால் தற்போது நிலவும் அசாதாரண சூழ்நிலையால் கோவில் போயிட்டு தொழ முடியாத நிலை ஏற்பட்டிருக்குங்க. அப்படிப்பட்ட தருணங்களில் சனி மகா பிரதோஷமாக இருந்தாலும் சாதாரண பிரதோஷமாக இருந்தாலும் நம்ம வீட்டிலேருந்தே கூட சிவபெருமானை வழிபாடு செய்து ஈசனோட அருளை பரிபூரணமாக நம்மளால் பெற முடியுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த சனி மகா பிரதோஷ வேளையில் சிவபுராணத்தை ஒரு முறையாவது நம்ம பாராயணம் செய்யணுங்க. தினமுமே பாராயணம் செய்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. முடியாதவங்க இந்த பிரதோஷ வேலையிலையாவது ஒரு தரமாவது நம்ம படிக்கணுங்க. இன்னைக்கு வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களும் பலனடையிடும். இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கமும். டேக் கேர் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ். ஓம் நம சிவாய சிவாய நம.